ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன மோட்டிவேஷனல் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சின்ன கல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? முடியும் என்று நம்பிய ஒருவரின் கதை இது. அவர் பெயர் சோமு. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். சோமு என்பவர் ஒரு கிராமத்து இளைஞர். அவருக்கு உழைக்காமல் பெரிய ஆளாக வேண்டும் என்ற ஆசை. தினமும் மரத்தடியில் படுத்து உறங்குவதுதான் அவரது வேலை. ஊர் மக்கள் அவரை கண்டிப்பார்கள். எழுந்து வேலை செய்யும்படி சொல்வார்கள். அதற்கு சோமு, எனக்கென்று ஒரு அதிர்ஷ்டம் வரும், அப்போது பாருங்கள் என்று கூறுவார். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். சோமு அவரிடம் சென்று வணங்கினார். சாமி, எனக்கு உழைக்காமல் செல்வம் சேர வேண்டும், வழி கூறுங்கள் என்று கேட்டார். சாமியார் புன்னகைத்தார். ஒரு சிறிய கல்லை எடுத்து சோமுவின் கையில் கொடுத்தார். இது ஒரு மந்திரக்கல். இதை உன் தலையணைக்கு கீழ் வைத்து உறங்கு. காலையில் எழுந்ததும் இதை தொட்டால் நீ தொடுவதெல்லாம் தங்கமாக மாறும் என்றார். சோமு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அன்று இரவு சோமு அந்த கல்லை தலையணைக்கு கீழ் வைத்து உறங்கினார். காலையில் எழுந்ததும் முதலில் அந்த கல்லை தொட்டார். எந்த மாற்றமும் இல்லை. பிறகு மண்ணை தொட்டார். அது மண்ணாகவே இருந்தது. மரத்தை தொட்டார். அது மரமாகவே இருந்தது. சோமுவிற்கு மிகுந்த கோபம் வந்தது. அவர் சாமியாரிடம் சென்று, நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள், எதுவும் தங்கமாக மாறவில்லை என்று கூறினார். சாமியார் அமைதியாக கேட்டார். சோமு, காலையில் எழுந்ததும் நீ முதலில் எதை தொட்டாய்? சோமு, கல்லை தொட்டேன் சாமி என்றார். அதற்கு சாமியார், அதுதான் தவறு. நான் சொன்னது காலையில் எழுந்ததும் முதலில் உன் வேலையை தொட வேண்டும் என்று. கலப்பையை தொடு, மண்வெட்டியை தொடு, உன் உழைப்பை தொடு, அப்போதுதான் நீ தொடுவதெல்லாம் தங்கமாக மாறும். மந்திரம் கல்லில் இல்லை சோமு, அது உன் கையில் இருக்கிறது, உன் உழைப்பில் இருக்கிறது என்றார். அதை கேட்ட சோமு உண்மையை உணர்ந்து அமைதியானார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் மந்திரங்களை தேட வேண்டியதில்லை. நமது உழைப்பே நமக்கான மந்திரக்கல். வேலையை தள்ளி போடாமல் இன்றே தொடங்க வேண்டும். ஏனென்றால் உழைப்புதான் உயர்வை தரும். இதுதான் பிபிடி சொல்லும் கருத்து. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.